அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கிலே ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அவருக்கான தண்டனை என்ன என்பது வரும் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பினை வரவேற்றிருக்கின்றார் பாஜக மாநில தலைவர் இருந்த அண்ணாமலை. ஏற்கனவே பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்து வந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ச்சியான கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியிருந்தார். ஏனென்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட உடனேயே அண்ணாமலை அது தொடர்பான விவரங்களை எல்லாம் உடனடியாக வெளியிட வேண்டும். யார் அந்த நபருடைய பின்புலமாக இருந்தவர்கள் யார், ஞானசேகரனுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் என்ற விவரத்தை எல்லாம் வெளியிடுவேன் என்றெல்லாம் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து அந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டதற்கு எதிராகவும் எஃப்ஐஆரை எப்படி பொதுவெளியில் கசிய விட்டார்கள் என்றும் அடுக்கடுக்காக அப்போது பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தொடர்ந்து கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தொடர்ந்து அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை எழுப்புவதற்கும் யார் அந்த சார் என்ற பின்புலத்தில் ஞானசேகரன் தொலைபேசி மூலமாக யாரோடெல்லாம் தொடர்பு கொண்டார் என்ற அந்த தொலைபேசி உரையாடல் விவரங்களையும் நான் எடுத்து வைத்திருப்பதாகவெல்லாம் அண்ணாமலை சொல்லியிருந்தார். உரிய நேரத்தில் அதை வெளியிடுவேன் என்றெல்லாம் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை செய்திருந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபோன்ற குற்றங்கள் மீண்டும் நடக்காதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணாமலையை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இந்த கடந்த டிசம்பர் மாதம் இந்த வன்கொடுமை சம்பவம் நடைபெற்ற பொழுது பாஜகவின் மாநில தலைவராக இருந்தார். அப்பொழுதே இந்த வழக்கின் பின்னணியில் இருக்கக்கூடியவர்களை கண்டறிய வேண்டும் எனவும் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களை பற்றிய விவரம் வெளியிடப்பட வேண்டும். ஞானசேகரன் தனிநபராக இந்த குற்றச்செயலில் ஈடுபடவில்லை, அவருக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்ற விவரத்தை நீதிமன்றம் வெளியிட வேண்டும். நீதிமன்றம் வெளியிடாத பட்சத்தில் ஒரு சில செயல்களை நானே செய்து அதன் மூலமாக ஞானசேகரனின் பின்புலமாக இருந்த ஒரு சில நபர்கள் பற்றிய தகவலை வெளியிடுவேன் என்றெல்லாம் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பினை அவர் வரவேற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையான முறையில் கையாளப்பட வேண்டும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது 2ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் பொழுது ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தன்னுடைய இந்த வரிகள் மூலமாக அண்ணாமலை வெளியிட்டிருக்கின்றார். அதே போன்று மீண்டும் இந்த வகை குற்றங்கள் நடக்காதபடி கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.